வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கேஆர் ஃபுட் சேனல் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சோயா கோலா உருண்டை தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க. நம்ம சோயா கோலா உருண்டைக்கு இப்போ முதல்ல சுத்தமாக தண்ணியே இல்லாத ஒரு மிக்ஸி ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, 4 வெள்ளை பூண்டு இதை மிக்ஸியில் போட்டுக்கலாம். இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கலாம். அது 1 டேபிள் ஸ்பூன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டாச்சு. ஒரு சின்ன பட்டை, ஒரு 2 காம்பு இதை போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் பிளாக் பெப்பர், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ பாருங்கள், சோயாஸுக்கு நம்ம தண்ணி வச்சுருந்தோம். பாருங்கள், சோயாஸ் இதில் நம்ம 50 கிராம் சோயாஸுக்கு தான் அளவு சொல்லியிருக்குது. இப்போ அந்த சோயாஸில் இந்த தண்ணியை ஊற்றிடலாங்க. சுட தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். ஊற வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறின்னு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இப்போது ஒரு 10 முந்திரி, உடச்சக்கல்ல ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதுவும் போட்டுடலாம். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போது இது மிக்சியில் போட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, வச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நைஸாக ரொம்ப நைஸாக வேணாம், கொஞ்சம் குறைவாக இருந்தால் போதும். இது எடுத்து அப்படியே கொஞ்சம் செப்பரேட்டாக வச்சிடலாம். சோயாஸ் நம்ம சுட தண்ணியில் ஊற வச்சுருந்தோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஊற வச்சதோட டபுள் மடங்கு ஆகிருக்குது. வாங்க இப்போ இது கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சோயாஸில் இருக்கிற தண்ணி ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். தண்ணி ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் நஞ்சு இருக்க தண்ணியும் நம்ம கையால் பிசைஞ்சு எடுத்துடலாம். கொஞ்சம் கூட தண்ணியாக இல்லாமல் பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ வாங்க மிக்சியில் போட்டுக்கலாம். நம்ம மசாலா ரெடி பண்ணோம், அதே மிக்ஸி ஜாரில் தான் போடுறோம். பாருங்க, வேறு ஒன்றும் இல்லை, மசாலா தான். பாதி பாதியாக போட்டுக்கலாம். ரெடி பண்ணிட்டோம். அது கூட ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறோம், அதுவும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே வாட்டி போடுறதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி போடலாம். மசாலாலாம் போட்டாச்சு. இங்கே பாருங்கள், மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட லைட்டாக நம்ம உப்பு தூவிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு வாங்க இப்போது நம்ம எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடாகட்டும். நம்ம அதுக்குள்ளே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு இந்த மாவை உருண்டை பிடிச்சிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸ் வந்தால் போதும், பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு. இங்கே பாருங்கள், இப்படி பிடிச்சா அப்படியே உதிராமல் இருக்கணும். இது மாதிரி உருண்டாகணும். இந்த அளவுக்கு வந்தால் போதும். இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டாலும் உடையாமல் இருக்கும். வாங்க உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். எல்லா மாவும் இதே மாதிரி இந்த அளவுக்கு பிடிச்சி வச்சுக்கலாம். வாங்க, எண்ணெய் சூடாச்சு. வாங்க இப்போ ஒன்றா எடுத்து எண்ணெயில் போடலாம். ஆனால் எண்ணெய் ரொம்ப சூடான பிறகு போடுங்க, இல்லைன்னா ஒஞ்சிடும். ஓகே, போட்டாச்சு. சூடான பிறகு லைட்டாக நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இப்போ கோல்டன் கலர் மாற ஆரம்பிக்குது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் சூடான போதும் எடுத்துடலாம். நம்ம பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம். ரொம்ப கிறிஸ்பாகவும் சுவையாக இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க.
ரொம்ப சூப்பராக இருக்குது. இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.